மதுரையில் டிப்போக்களுக்கு வழங்கப்படும் ஆவின் பால் பாக்கெட்டுகளை ஓட்டுநர்கள் திருடும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மத்திய தொகுதியில் ஆவின் பால் முகவராக உள்ள இப்ராஹிம் வெளியிட்டுள்ள வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் ஆவின் பால் டிப்போ வைத்துள்ள முகவர்கள் கட்டிய பணத்தில் இருந்து கொண்டுவரப்படும் பால் பாக்கெட்டுகளில் ஆவின் லாரி ஓட்டுநர்கள் தினமும் 1 அல்லது 2 பாக்கெட்டுகளை திருடியது அம்பலமாகியுள்ளது. இது தொடர்பாக ஆவின் அதிகாரியிடம் நேரில் சென்று புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது. இந்த திருட்டு சம்பவம் உடனடியாக தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆவின் பால் முகவர் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். ஒரு பாக்கெட்டை சேர்த்து போடுங்க, கோல்டை ஒரு பாக்கெட் சேர்த்து போடுங்க. கம்மியாலாம் இனிமேல் போடாதீங்க, ஆட்சி மாறிடுச்சுல, நீங்கள் கம்மியாக போடாதீங்க, போடுங்க. சரி எடுக்கிறேன், இல்லை அப்படியே சொல்லுங்கள், எடுக்கிறது நான் எடுக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்கள். சரி ஓனர் யார் பேசிக்க, ஓனர் யாருன்னு சொல்லிட்டு போங்க. நீங்கள் ஓனர் யாருன்னு சொல்லிட்டு போங்க. காலையில் நம்பர் ஆமாம், நீங்கள் எடுங்க, நீங்கள் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லும் பாத்தீங்கன்னா ஒரு 50,000 டிப்போ இருக்கு. நாங்க முகவரா இருக்கோம். டெய்லி பாத்தீங்கன்னா நான் 200 பாக்கெட் இருந்து 500 பாக்கெட் பால் சேல்ஸ் பண்றதுக்காண்டி வாங்குறேன், பணம் கட்டி வாங்குறேன். ஆனா எனக்கு வரக்கூடிய பால் பாக்கெட்டுங்கன்னா டெய்லி 1 பாக்கெட் 2 பாக்கெட் கம்மியா வருது. இதை ஏன்னு கேட்டோம்னா லாரி டிரைவர் எங்க முதலாளி கேளுங்க, நாங்க ஆளுங்கட்சின்னு சொல்றாங்க. அப்ப எந்த ஆளுங்கட்சின்னு அவங்க நினைக்கிறாங்க தெரியல. கடந்த காலத்துல இருக்க ஆளுங்கட்சியை நினைச்சுக்கிட்டு தானும் ஆளுங்கட்சின்னு அவங்க சொல்றாங்க. இதை தமிழக முதல்வர் கவனத்துல கொண்டு வரணும். அது மட்டும் இல்ல, அங்க இருக்க ஆவின் ஊழியர்களும் கடநிலைய ஊழியர்களும் பெரிய உயர் அதிகாரிகளும் சூப்பர்வைசரும் சூப்பரண்டும் எல்லாருமே பாத்தீங்கன்னா உடந்தையா இருக்காங்க. ஒரு நாளைக்கு 50 ரூபா குறைஞ்சது திருடப்படுறது. தமிழ்நாட்டில் மொத்தம் 50,000 டிப்போ இருக்கு. ஒரு நாளைக்கு 50 ரூபா கணக்கு வச்சா 25 லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு மட்டும் திருடப்படுறது. இதையும் முதல்வர் அவர்கள் கவனத்தில் எடுத்து அவர்கள் மேற்படி ஆவின் பாலகத்தில் சென்று நேரடி ஆய்வு செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்.